விழுப்புரம் மாவட்டம் அதில வந்து மொத்தமா வந்து 7 சட்டமன்ற தொகுதிகள். 7 சட்டமன்ற தொகுதிகள்ல யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவுல பார்க்க போறோம். இது வந்து ஜோதிட ரீதியாக பிரசன்னம் அப்படின்ற ஒரு மெத்தட்ல நாம வந்து பார்க்கக்கூடிய ஒரு புது முயற்சி. இந்த முயற்சிக்கு மக்களாய உங்களுடைய ஆதரவு தேவை. கொஞ்சம் ஆதரவு குடுங்க. இதன் மூலமா தான் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் நாம வந்து இன்னும் ரொம்ப கொஞ்சம் துல்லியமான விஷயங்கள எடுக்கும்போது, அது மக்களுடைய பொது பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து, அவங்களுக்கும் வந்து இந்த விஷயங்கள் வந்து போய் சேருவதற்கோ, இல்ல உபயோககரமா இருப்பதற்கோ நாம உதவி செய்ய முடியும். அந்த வகையில இப்போ வந்து நம்ம வந்து விழுப்புரம் மாவட்டத்த வந்து பார்க்குறோம். விழுப்புரம் மாவட்டத்தில செஞ்சி சட்டமன்ற தொகுதியில கே.எஸ். மஸ்தான் திமுக சார்பா நிக்கிறாங்க. அவர் கன்னி ராசி. அவர் தான் சாலிடான வின்னிங் அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 96,000 வாக்குகள் வரைக்கும் வாங்குவாரு அப்படின்றது நாம கணிப்பெடுத்திருக்கோம். அதிமுக சார்பாக கணேஷ்குமார் பாட்டாளி மக்கள் கட்சி. அவர் வந்து ஒரு 70லேருந்து 72,000 வாக்குகள் வரைக்கும் வாங்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் தாவேகா சார்பாக சந்திரசேகரன். அவருக்கு வந்து ஒரு 36,000 வாக்கு வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழர் சார்பாக கிருஷ்ணன் ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் வந்து ஒரு 7,200 வாக்குகள். இது வந்து ஜோதிடத்தின் மூலமாக, பிரசன்னத்தின் மூலமாக எடுத்த ஒரு கணிப்பு. அடுத்து விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதியில டிஎம்கே சார்பா வந்து வெங்கடேஷ், அந்த கூட்டணியிலேருந்து தேமுதிக சார்பா வெங்கடேஷ்னு ஒருத்தர் நிற்கிறாங்க. அவர் வந்து தோராயமா ஒரு 51,000 வாக்குகள், 50,000 இல்லைன்னா 51,000 இப்படி வாங்க வாய்ப்பு இருக்கு. அதிமுக சார்பா நிற்கக்கூடிய சி.வி. சண்முகம் விருச்சிக ராசி, சூப்பரா இருக்குது விருச்சிக ராசிக்கு. அதனால வந்து அவர் தான் வந்து இந்த முறை ஜெயிக்க போறாரு அப்படின்னு பார்க்குறோம். நம்ம ஒரு 83,000 ஓட்டுகள் வரையும் வாங்குவாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்து தாவேகா சார்பா இருக்கக்கூடிய விஜய் நிரஞ்சன், அவங்க வந்து ஒரு 31,000 வாக்கு, 30லேருந்து 31,000 வாக்கு வரையும் வாங்க வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழர் சார்பா நிற்கக்கூடிய விஜய் விக்ரம் தோராயமா 4,100 வாக்குகள் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்றது நம்முடைய கணிப்பாக இருக்குது. இது வந்து ஜோதிடத்தின் மூலமாக பார்க்கக்கூடிய, பிரசன்னத்தின் மூலமாக பார்க்கக்கூடிய ஒரு புது முயற்சி. ஆதரவு கொடுங்க. அடுத்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, வன்னியரசு அப்படின்னு ஒருத்தர் வந்து விசிக சார்பாக நிற்கிறாங்க. அதிமுக சார்பாக அர்ஜுனன். வன்னியரசு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் ஒரு 65,000 வாக்குகள் வரைக்கும் வாங்குவார் அப்படின்னு நாம வந்து ஒரு கணிப்பு எடுத்திருக்கோம். அதிமுக சார்பாக நிற்கக்கூடிய அர்ஜுன் அவர்கள், அவர் துலாம் ராசி, கன்ஃபார்மாக அவர் தான் ஜெயிப்பார். 87,000 வாக்குகள் வரைக்கும் அவர் வாங்குவார் அப்படிங்கிறது கொஞ்சம் சாலிடாக இருக்குது. அடுத்து சக்திவேல் தாவேகா சார்பாக நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 32,000 வாக்குகள் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நாம் தமிழர் சார்பாக நிற்கக்கூடிய பேச்சிமுத்து அவங்களுக்கு வந்து ஒரு 4,300 வாக்குகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து நமக்கு பிரசன்னத்தின் மூலமாக தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு கணிப்பு. அடுத்து விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதியில் கௌதமன் திராவிடமணி அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறாங்க. இது கொஞ்சம் கணிக்க கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இது பிரசன்னத்தில் போடும்போது 2-3 முறை போட்டோம். 3 முறையும் கிட்டத்தட்ட வந்து ஒன்றும் பெருசாக அது ரிசல்ட்டே காட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லிடுச்சு. அதுவே நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போச்சு. பட் இருந்தாலும் இதில் வந்து அதிமுக அல்லது திமுக 2 பேரில், அதாவது அதிமுகவை சேர்ந்த பி. முருகன் அவர்களுக்கு இதில் வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. கௌதம திராவிடமணி அப்படின்றவருக்கு வாய்ப்பு இருக்குது. 2 பேத்துக்கு சம அளவு வாய்ப்புது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியே வந்து இங்கே வந்து ஏதாவது நடந்துச்சு அப்படின்னாலும் கூட பெரிய வித்தியாசம் இருக்காது. ஒரு 8,000 வாக்கு வித்தியாசத்தில் தான் யார் இருந்தாலும் ஜெயிக்க முடியும். டிஎம்கேவை சேர்ந்த கௌதமன் திராவிடமணியும் ஜெயிக்கலாம். இல்லைன்னா அதிமுக சேர்ந்த பி. முருகனும் ஜெயிக்கலாம். எப்படி வேணாலும் போகும் அப்படின்றது நம்ம இதில் வந்து பிரசன்னத்தின் மூலமாக பார்க்க முடியுது. அடுத்து விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் லக்ஷ்மணன் டிஎம்கே சார்பாக நிற்கிறாங்க. அவர் கன்னி ராசி. அவர் தான் சாலிட் வின் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. 97,000 வாக்குகள் வரைக்கும் வாங்க போகிறாரு. அதிமுக சார்பாக நிற்கக்கூடிய கே. விஜயான்றவங்க ஒரு 80,000 வாக்குகள் வரைக்கும் வாங்குவாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. தாவேகா சார்பாக நிற்கக்கூடிய மோகன்ராஜ் வந்து ஒரு 31,000 இல்லை 30,000 வாக்குகள் வரைக்கும் வாங்குவார். நாம் தமிழர் சார்பாக நிற்கக்கூடிய அபிநய பொன்னி அவங்க வந்து ஒரு 2,400 ஓட்டு வாங்கலாம் அப்படின்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் அன்னியூர் சிவா, அவர் வந்து மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம். கிட்டத்தட்ட அவர் தான் ஜெயிக்கிறதுக்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் அங்கே காட்டுது. தோராயமாக 90,000 வாக்குகள் வாங்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதிமுக சார்பாக நிற்கக்கூடிய சிவகுமார் அவர்களுக்கு 63,000 வாக்குகள், இல்லைன்னா 64,000 வாக்கு அந்த ரேஞ்சில் கிடைக்கும். தாவேகா சார்பாக நிற்கக்கூடிய விஜய் வடிவேல் அவர்களுக்கு ஒரு 27,000 வாக்குகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நாம் தமிழர் சார்பாக நிற்கக்கூடிய சுபாஷ் சந்திரசேகர் அவர்களுக்கு 4,500 வாக்குகள் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
அடுத்து விழுப்புரம் மாவட்டம் திருக்கோயிலூர்ல பொன் கௌதம சிகாமணி அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறாங்க. அவரும் கன்னி ராசி. சாலிட் வின்னு. எப்படி பார்த்தாலும் 1,01,000 வாக்கு வரைக்கும் வாங்குவார் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு. அதிமுக சார்பாக பழனிசாமின்னு ஒருத்தர் நிற்கிறாங்க. அவங்க 67,000 வாக்குகள் அந்த ரேஞ்சில் வாங்குவாங்க. டிவிகே சார்பாக விஜய் பரணி பாலாஜி அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறாங்க. அவர் வந்து ஒரு 28,900 இல்லைன்னா 29,000 அந்த ரேஞ்சில் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாம் தமிழர் சார்பாக நிற்கக்கூடிய ஹேமராஜன் அவங்களுக்கு ஒரு 7,200 வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம ஜோதிடத்தின் மூலமாகவும் பிரசன்னத்தின் மூலமாகவும் மட்டுமே நம்ம கணிச்சு எடுத்துருக்கிறோம். இது வந்து ஒரு புது முயற்சி. ஆதரவு கொடுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் போடுங்க. அது என்ன கருத்தாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் என்னென்னா இந்த புது முயற்சிகளுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கும்போது தான் நம்ம அடுத்த விஷயங்களில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி இன்னும் கூட நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கு இல்லைன்னா துல்லியமான பலன் எடுப்பதற்கான ஒரு முயற்சி எடுக்க முடியும். நன்றி, வணக்கம்.